சென்னையில் சமைச்ச ஃபுட்டை கோயம்புத்தூரில் உட்காந்து சாப்பிட போகிறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலும் ட்ரெயினில் தான் டெலிவரி பண்ணுவாங்க. என்ன இது? ஆமாங்க, நம்ம என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலும் இங்கே ட்ரெயினில் தான் டெலிவரி பண்ணுவாங்க. இன்றைக்கி அண்ணா நகரில் இருக்கிற சிக்கு புக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அண்ணா நகரில் இது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் டேஸில் தான். உங்களுக்கே தெரியும் அண்ணா நகர் எப்பயுமே ரஷ்ஷாக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் நாங்கள் க்ளோசிங் டைமுக்கு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்தோம். ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெயின் செட்டப்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மெயின் சிட்டியும் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாரி போட்டிருந்தாங்க ஒவ்வொரு டேபிளுக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் பயங்கர டீட்டெயிலிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாண்டிச்சேரிக்கு அந்த ஆரோவில் குளோபு, மதுரைக்கு ஜல்லிக்கட்டு, கன்னியாகுமரிக்கு திருவள்ளுவர் சிலை, கோயம்புத்தூருக்கு சிவன் சிலை, இந்தமாரி மொத்த செட்டப்பும் வேறு லெவலில் இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் இங்கே கூட்டின்னு வந்தோம்னா செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளே 90s கிட்டு தான். அப்போ நம்ம இதை என்ஜாய் பண்ண மாட்டோமா? சின்ன வயசில் நம்ம ஓட்டாத ட்ரெயினா? அவன் இன்னும் திருந்தல மாமா. அந்த இதுலேருந்து சாப்பிடலாம் தோணல. வீடியோ தான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. வீடியோ எடுத்ததெல்லாம் போதும், வந்த வேலையை பார்ப்போன்ட்டுன்னு ஒரு டேபிளை செலக்ட் பண்ணேன். சென்னை, வேலூர், பாண்டிச்சேரி இதெல்லாம் ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இருந்துச்சு. ட்ரெயினில் கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். அதனால் கோயம்புத்தூருக்கு போயிட்டோம். நாங்கள் க்ளோசிங் டைம் முன்னாடி வந்ததுனால ரெஸ்டாரண்ட் காலியாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு பிடிச்ச ஊர் நாங்களே செலக்ட் பண்ணி உக்காந்துக்கிட்டோம். ஒரு வழியாக கோயம்புத்தூரில் செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனு வந்துச்சு. அவங்களே கேட்டோம் இங்கே எந்த டிஷ் ஃபேமஸாக இருக்குன்னு. அப்போ வந்து கிளாசிக் க்ரீமி சிக்கன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த டிஷ்ஷை ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா ஒரு ப்ரானு, அது இல்லாமல் ஒரு நான் ஆர்டர் பண்ணிவிட்டு டெலிவரிக்காக ஆவலாக காத்துட்டு இருந்தேன். படிடா ஒழுங்கா படிடா. அங்கே டிஷ்ஷை ட்ரெயினில் வச்ச உடனே இங்கே பார்த்திங்கன்னா சிக்னல் எரியுது க்ரீன் கலரில். உடனே நமக்கு வண்டி வர ஆரம்பிச்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நம்ம ஸ்டேஷனில் டெலிவரி ஆகிடுச்சு. நம்ம அந்த பிளேட் எடுத்தோன்னே அப்படியே வண்டி ரிவர்ஸ்லேயே போயிடுது. வண்டி சென்ட்ரல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சிக்னலும் ஆஃப் ஆகிடுது. அடுத்த ஃபுட்டு டெலிவரி ஆகிறதுக்குள்ளே இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனை சாப்பிட்டுட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து க்ரீன் லைட் ஏரிய ஆரம்பிச்சிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரானையும் நானையும் பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டாங்க. போன வாட்டி சிங்கிள் டெலிவரி, இந்த வாட்டி டபுள் டெலிவரி. ஒரு வழியாக அந்த ஃபுட்டும் டெலிவரி ஆகிடுச்சு நமக்கு. ஆஸ் யூஷுவல் ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி சென்ட்ரல் போயிடுச்சு. இங்கே சிக்னல் ஆஃப் ஆகிடுச்சு. செகண்டாக டெலிவரி ஆன ப்ரானும் நானுமே நல்லா தான் இருந்துச்சு. நானும் இந்த ஆம்பியன்ஸு ட்ரெயின் செட்டப்புக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ்ன்னு நினச்சேன். ஆனால் ஃபுட்டுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் ஆள் வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்ம சைடு இருக்கிற க்ரீன் கலர் ட்ரெயினை தானே பார்த்தோம். இப்போ அவங்க சைடு இருக்கிற ஒயிட் கலர் ட்ரெயினையும் பார்ப்போம். அடங்கொம்மால
சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஃபீல். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில்லு வந்துச்சு. பில்லு பார்த்தீங்கன்னா 1065. ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.